மார்க்கு 16 கேள்விகள் பதில்கள். பெண்கள் ஏன் அதிகாலையில் கல்லறைக்குச் சென்றார்கள்? பதில்: அவர்கள் இயேசுவின் உடலை நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் செய்யச் சென்றார்கள். மார்க்கு 16:1. நியாயப்படுத்தல்: இது யூத அடக்கம் செய்யும் பழக்க வழக்கங்களையும் அவர்களின் பக்தியையும் பிரதிபலிக்கிறது. அவருடைய போதனைகள் இருந்தபோதிலும் அவர்கள் அவரது உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கவில்லை என்பதைக் காட்டுகிறது. பெண்கள் ஏன் கல்லைப் பற்றி கவலைப்பட்டனர்? பதில்: பெரிய கல்லை யார் புரட்டுவார்கள் என்று அவர்கள் யோசித்தார்கள். மார்க்கு 16:3. நியாயப்படுத்தல்: கல் மிகவும் கனமாக இருந்தது. அவர்களின் கவலை அவர்கள் தெய்வீக தலையீட்டை எதிர்பார்க்கவில்லை என்பதைக் காட்டுகிறது. அதைத் தொடர்ந்து வரும் அற்புதத்தை வலியுறுத்துகிறது. கல் ஏன் ஏற்கனவே புரட்டப்பட்டது? பதில்: இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்திருந்தார். மார்க்கு 16:4-6 வரை. நியாயப்படுத்தல்: திறந்த கல் இயேசுவை வெளியே விடுவதற்காக அல்ல, சாட்சிகளை உள்ளே அனுமதிப்பதற்காக. உயிர்த்தெழுதல் சக்திக்கு மனித உதவி தேவையில்லை. கல்லறையில் வெள்ளை நிற உடையில் அமர்ந்திருந்த இளைஞன் யார்? பதில்: கடவுளின் தூதன். மார்க்கு 16:5. நியாயப்படுத்துதல்: தேவதூதர்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் தோன்றுகிறார்கள். மத்தேயு 28:3. அவருடைய செய்தியும் அதிகாரமும் தெய்வீக நியமனத்தை உறுதிப்படுத்துகின்றன. தேவதூதர் ஏன் குறிப்பாக பேதுருவைக் குறிப்பிடுகிறார்? பதில்: போய் அவருடைய சீடர்களிடமும் பேதுருவிடமும் சொல்லுங்கள். மார்க்கு 16:7. நியாயப்படுத்துதல்: பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். அவரைக் குறிப்பிடுவது கண்ணியத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் அவருக்கு இரக்கத்தை உறுதி செய்கிறது. பெண்கள் ஏன் மகிழ்ச்சியடைவதற்கு பதிலாக நடுங்கி பயந்தார்கள்? பதில்: அதிர்ச்சி, பிரமிப்பு மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்பு அவர்களை மூழ்கடித்தது. மார்க்கு 16:8. நியாயப்படுத்துதல்: வேதாகமம் முழுவதும் தேவதூதர் சந்திப்புகள் பெரும்பாலும் புரிந்துகொள்ளும் முன்பே பயத்தை உருவாக்குகின்றன. ஆரம்பகால கையெழுத்து பிரதிகளில் மார்க்கு 16:9-20 வரை ஏன் சேர்க்கப்படவில்லை? பதில்: நீண்ட முடிவு பின்னர் சேர்க்கப்பட்டது என்று பல அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். நியாயப்படுத்துதல்: சில பண்டைய கையெழுத்து பிரதிகள் மார்க்கு 16:8 முடிவடைகின்றன. இருப்பினும் நீண்ட முடிவு மற்ற நற்செய்திகளில் உறுதிப்படுத்தப்பட்ட உயிர்த்தெழுதலுக்கு பிந்தைய நிகழ்வுகளை சுருக்கமாக கூறுகிறது. இயேசு ஏன் மகதலேனா மரியாளுக்கு முதலில் தோன்றினார்? பதில்: இயேசு அவளுடைய பக்தியையும் மாற்றத்தையும் மதித்தார். மார்க்கு 16:9. நியாயப்படுத்தல்: ஒரு காலத்தில் பேய் பிடித்திருந்த ஒரு பெண் கடவுளின் கிருபையால் மனித நிலையை மறுவரையறை செய்வதை பிரதிபலிக்கும் மிகப்பெரிய வெளிப்பாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சீடர்கள் ஏன் மரியாளின் சாட்சியத்தை நம்பவில்லை? பதில்: அவர்கள் அவநம்பிக்கையுடனும் துக்கத்துடனும் போராடினர். மார்க்கு 16:11. நியாயப்படுத்தல்: அவர்களின் சந்தேகம் உயிர்த்தெழுதலை மேலும் நம்பகமானதாக்குகிறது. அவர்கள் கதையை இட்டுக்கட்டவில்லை என்பதைக் காட்டுகிறது. சீடர்கள் அவநம்பிக்கைக்காக இயேசு ஏன் அவர்களைக் கடிந்துகொள்கிறார்? பதில்: பல நம்பகமான சாட்சிகளை அவர்கள் புறக்கணித்ததால். மார்க்கு 16:14. நியாயப்படுத்தல்: விசுவாசம் என்பது ஆதாரங்களைக் காண்பதற்கு முன்பே கடவுளின் வார்த்தையை நம்புவதை உள்ளடக்கியது. உலகமெங்கும் போ என்பது பணியைப் பற்றி என்ன குறிக்கிறது? பதில்: சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவியது. மார்க்கு 16:15. நியாயப்படுத்தல்: இந்த கட்டளை அனைத்து கலாச்சார, புவியியல் மற்றும் இன எல்லைகளையும் உடைக்கிறது. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான் என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: இரட்சிப்புக்கு விசுவாசம் தேவை. ஞானஸ்நானம் என்பது வெளிப்புற அறிவிப்பு. மார்க்கு 16:16. நியாயப்படுத்தல்: ஞானஸ்நானம் பெறாதவன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவான் என்று வசனம் கூறவில்லை. இது கண்டனம் அவிசுவாசத்தை அடிப்படையாகக் கொண்டது என்பதை தெளிவுபடுத்துகிறது. விசுவாசிகளுடன் வரும் அடையாளங்கள் யாவை? பதில்: பேய்களை விரட்டுதல், புதிய மொழிகளை பேசுதல், குணப்படுத்துதல் போன்றவை. மார்க்கு 16:17-18 வரை. நியாயப்படுத்தல்: இந்த அடையாளங்கள் நற்செய்தியின் வல்லமையை, குறிப்பாக ஆரம்பகால திருச்சபையில் அங்கீகரிக்கின்றன. பாம்புகளைப் பிடிப்பது அல்லது கொடிய விஷத்தைக் குடிப்பது ஏன் குறிப்பிடப்படுகிறது?
பதில்: இவை பாதுகாப்பு அடையாளங்கள், ஆன்மீக சோதனைகள் அல்ல. மார்க்கு 16:18. நியாயப்படுத்தல்: அவை அப்போஸ்தலர் ஊழியத்தில் நிகழ்ந்தன. அப்போஸ்தலர் 28. இது வேண்டுமென்றே ஆபத்தை பரிந்துரைக்கவில்லை. சீடர்களின் ஆரம்பகால அவநம்பிக்கையை மார்க்கு ஏன் வலியுறுத்துகிறார்? பதில்: உயிர்த்தெழுதலின் மாற்றும் சக்தியை முன்னிலைப்படுத்த. நியாயப்படுத்துதல்: கோழைத்தனமான, சந்தேகமுள்ள சீடர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த பின்னரே தைரியமான சாட்சிகளாக மாறினர். இயேசு கடவுளின் வலது பக்கத்தில் அமர்ந்திருப்பதன் அர்த்தம் என்ன? பதில்: இது அதிகாரம், சக்தி மற்றும் முடிக்கப்பட்ட வேலையை குறிக்கிறது. மார்க்கு 16:19. நியாயப்படுத்துதல்: வலது கை என்பது பைபிள் உருவகங்களில் மிக உயர்ந்த மரியாதைக்குரிய இடம். உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு சீடர்கள் ஏன் திறம்பட பிரசங்கிக்க முடிந்தது? பதில்: கர்த்தர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி செய்தியை உறுதிப்படுத்தினார். மார்க்கு 16:20. நியாயப்படுத்துதல்: அது அவர்களின் திறமை அல்ல, ஆனால் தெய்வீக அதிகாரம். மார்க்கு 16 உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்றாக இணைக்கும் மையக் கருப்பொருள் என்ன? பதில்: மரணத்தின் மீது கிறிஸ்துவின் வெற்றி மற்றும் அவரை பின்பற்றுபவர்களை நியமித்தல். நியாயப்படுத்துதல்: அத்தியாயம் விரக்தியிலிருந்து பணிக்கு மாறுகிறது. உயிர்த்தெழுதல் சக்தி மற்றும் தெய்வீக நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. மார்க்கு 16 சுருக்கம். மார்க்கு 16 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விவரிக்கிறது. பெண்கள் காலியான கல்லறையை கண்டுபிடிப்பதில் தொடங்குகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு தேவதை அறிவித்து சீடர்களிடம் சொல்லும்படி கட்டளையிடுகிறார். பின்னர் இயேசு மகதலேனா மரியாள், மற்ற 2 சீடர்கள் மற்றும் இறுதியாக 11 தோன்றி அவர்களின் நம்பிக்கையின்மையை கண்டித்து உலகம் முழுவதும் நற்செய்தியை பிரசங்கிக்க அவர்களை நியமித்தார். விசுவாசிகளுடன் தெய்வீக அடையாளங்களை அவர் உறுதியளிக்கிறார். இயேசு பரலோகத்திற்கு ஏறுவதோடு சீடர்கள் கர்த்தர் அவர்கள் மூலம் செயல்படுவதைப் போல தைரியமாக பிரசங்கிப்பதோடு அத்தியாயம் முடிகிறது. பகலொளி வந்ததுமே ஸ்தோத்திரம் மூலமிடுமே. பெண்கள் அங்கே வந்தாரே, சந்தனம் கொண்டு வந்தாரே. கல்லையார் நகர் மனதில் ஒரு பயம்தானா? கல்லகர் இருந்தது தேவன் செய்த அதிசயம். எழுந்தார் கர்த்தர், ஹல்லேலூயா. எழுந்தார் கர்த்தர், ஹல்லேலூயா. கல்லறை காலி, ஹல்லேலூயா. மரித்தவன் வாழ்ந்தார், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெண்ணிற ஆடை அணிந்த தூதர் வெற்றியின் செய்தி சொன்னார். நீங்கள் தேடும் நாசரேயன் ஜீவனுடன் எழுந்தார். சீடர்க்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்கள், பயப்படாதீர். கர்த்தர் முன் செல்வார், கலிலேயிலே காண்பீர். எழுந்தார் கர்த்தர், ஹல்லேலூயா.
சந்திக்க